தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள அம்மா குடிநீர் விற்பனை மையங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள குடிநீர் பாட்டில்களில் முதலமைச்சரின் படங்கள் அகற்றப்படாமல் உள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் மதுரை செய்தியாளர் சரவணன். தேர்தல் விதிமுறைகள் நேற்று மாலை முதல் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் புகைப்படங்கள் அகற்றப்பட்டுள்ளது. அதேபோல அரசியல் கட்சிகள் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகள் எடுக்கும் பணிகளை அதை அகற்றும் பணிகளில் அரசு அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களில் முதலமைச்சரின் புகைப்படத்திற்கு மேல் நியூஸ் பேப்பரை கொண்டு மறைத்திருக்கிறார்கள். மேலும் அம்மா குடிநீர் விநியோகம் என்பது மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலைய பகுதிகளில் விநியோகிக்கப்படுகிறது. அங்கு அம்மா குடிநீர் என்ற அந்த ஸ்டிக்கர் மட்டும் கிழித்து அந்த குடிநீர் பாட்டிலை விற்பனை செய்கிறார்கள். மேலும் காட்சிப்படுத்தப்படுவதாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ரேக்குகளில் காட்சிப்படுத்தப்படும் அந்த பாட்டில்களில் அந்த ஸ்டிக்கர்கள் உரிக்கப்படாமல் அப்படியே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரையில் பல்வேறு இடங்களில் இன்னும் தேர்தல் விதிமுறைகளை பல இடங்களில் கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலையே காணப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டன், சரவணன்.